வாக்குத்தத்தம் அது பொய்யாகாது, வாக்குத்தத்தம் அது நிறைவேறும். அப்படி வாக்குத்தத்தம் அவருக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது, அது பொய் கிடையாது. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையில் விழாது, எதுவும் பொய் கிடையாது. அது நிறைவேறுகிற வார்த்தையாக இருக்கிறது, நடக்கிற வார்த்தையாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை போஷிக்கிற வார்த்தையாக இருக்கிறது, தேவைகளை சந்திக்கிறதா இருக்கிறது, பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் முறியடிக்கிறதா இருக்கிறது. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியம் மிகவும் அற்புதமாக இருக்க போகிறது. அந்த 9ஆவது மாதம் நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியத்தை செய்ய போகிறார், எப்படி நீங்கள் சாதிக்க போகிறீங்க, இந்த 9ஆம் மாதத்தில் எப்படி ஒரு பூமியில் ஒரு விதையை போட்டு ஒரு செடி துளிர் விடுகிறதோ, அதே போல் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற காரியங்களும் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற காரியங்களும் அது துளிர் விடுகிற ஒரு மாதமாக இருக்கிறது. அது நீங்கள் ஒரு காரியத்தை நினச்சி ஒரு காரியத்தை சிந்தித்து இது நடக்கணும், இது வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, அது உங்களுக்கு அது துளிர் விடுகிற மாதமாக இருக்கிறது. அது ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு உங்களுக்கு அது சம்பூர்ணமாய் முடிய போகிறது. எல்லாம் கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோம்.